வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சோபக்கிருது வருடம் தை மாதம். தை மாதத்தில் இது 23ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மூலம், திதி தேய்பிறை, ஏகாதசி காலை 11:53 வரை, அதன் பின் துவாதசி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று ஏகாதசி விரதம். இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம் ஏகாதசி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சந்திரன் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். சந்திரன் சுக்கிரன் இணைவு 9ஆம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய யோகம். அது சுக்கிரன் 2-7 கிரகம். அதனால் தன வருவாய் நல்லாயிருக்கும். இன்றைக்கி குடும்ப சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே தடையின்றி செயல்களில் ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இது ஒரு நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி டென்ஷன் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பணவரவு இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு உண்டு. இன்றைக்கி உங்கள் ராசி அதிபதியையும் சந்திரனையும் இணைந்து குரு பார்க்கிறார். அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்ற நினைவு மட்டும் நமக்கு இருக்கணும். கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு சந்திரனின் வீடு கடகம். அதற்கு அதிபதி சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். கூடவே 5 கிரகமான சுக்கிரனையும் குரு பார்க்குறார். இது மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்கள் அலுவலகத்தில் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில முக்கியமான பொறுப்புக்கள்லாம் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அது உங்களால் தான் முடியும் அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதற்காக உங்களுக்கு ஒரு பாராட்டு, கௌரவங்கள், இந்த மாதிரி புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். புதிய மனிதர்கள், புதிய நண்பர்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒரு சிறப்பான யோகமான நல்ல நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு இப்போது எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் இது. தொழில் முறையில் போட்டியாளர்கள் உங்களுக்கு யார் வந்தாலும் போட்டி போட்டவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. போட்டியில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. போட்டின்னு வந்துட்டால் அதில் ஜெயிக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் தான். தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் உங்களை ஓவர்டேக் பண்ணிவிட்டு யாராலையும் போக முடியாது. நீங்கள் தான் முன்னோக்கி போவீங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம் இது. எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஜெயிக்கிறோன்னா நமக்கு ஆரோக்கியம் வேணும். இப்போ இன்றைக்கி ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். தன வருவாயும் இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது நேரம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இளம் வயது தம்பதியர் அவர்களுக்கெல்லாம் இப்போது புத்திர பாக்கியம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம் இது.
நல்ல அழகான குழந்தை, ஆண் குழந்தையெல்லாம் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது. கௌரவ பதவி, கௌரவ அந்தஸ்து உயரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன்ஸ் சில பேருக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஒரு அங்கீகாரம், நீங்கள் தான் அப்படின்னு வெளி உலகத்துக்கு யாருன்னு தெரியக்கூடிய நேரம் இது. யோகமான நாள் இன்னைக்கு. கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான, வளமான, நலமான நல்ல நாள். ராசிக்கு 11 கிரகமும் 2 கிரகமும் இணைந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம், 2 என்பது தனஸ்தானம். இந்த தன லாபாதிபதிகள் சுகஸ்தானத்தில் ஒன்றாக இணைவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். இந்த தன லாபாதிபதிகள் சுகஸ்தானத்தில் ஒன்றாக இணையும் போது அதை குருவும் பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். தன லாபாதிபதியை தனக்காரகன் பார்ப்பதால் தன லாபங்கள் அதிகரிக்கும். இந்த தன லாபாதிபதிகள் இருவரும் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானமான ஜீவனஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில், உத்தியோகம் அதில் ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும். பெரிய அளவில் மதிப்பு, மரியாதைகள் கிடைக்கும். இன்றைக்கி எந்த காரியத்தை நீங்கள் எடுத்து செய்தாலும் அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த செயலில் ஒரு நேர்த்தி இருக்கும், அழகு இருக்கும், பாராட்டுகளும் கிடைக்கும். நல்ல நாள் இது. துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மனம் தைரியமாக இருக்கும். மனதில் புது தைரியம், தெம்பு, தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நேரம். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நேரம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு தொடர்ந்து 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ராசி அதிபதியை பார்க்கிறார். சந்திரன் மற்றும் சுக்கிரன் இணைந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இன்றைக்கி பெரிய அளவில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். முயற்சி பலிக்கணும். நம்ம முதல்ல முயற்சிக்கணும். முயல் ஆமை கதை ஒன்று உண்டு. முயலும் ஆமையும் போச்சு, அதில் யார் ஜெயிச்சாங்கிறது தெரியும். அப்போது நம்ம முயலாமை அப்படின்னா என்ன? நம்ம வாழ்க்கை தான் முயலாமை. கொஞ்சமாவது முயற்சிக்கணும். அப்போ முயற்சித்தால் தான் வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் முயற்சி கொஞ்சம் எடுங்க, பெரிய அளவில் இமாலய வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். விவசாயிகளுக்கு யோகமான நாள். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு, கார் ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, பழைய கார் வாங்கி விற்கிறவங்க, பழைய பைக் விற்கிறவங்க, தெரு ஓரத்தில் ஒரு வீடு காலியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வாங்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் இன்றைக்கி யோகங்கள் நல்லா இருக்குது. சின்ன சின்ன தரகு வேலை செய்துக்கிட்டு ரோட்டில் இருந்திருப்பாங்க, நிற்பாங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூட ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக மாறுவதற்கு, தொழிலை முன்னேற்றுவதற்கு, அவர்களுக்கு கீழே 10 பேர் வேலை செய்வதற்கான யோக பலங்கள் பிரமாதமாக இருக்குது. 2ஆம் இடம் வலுப்பெற்று காணப்படுகிறது. சிறப்பான நாள் இன்றைக்கி. ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும் நாள். உங்கள் குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். தன வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. மிக மிக யோகமான, சிறப்பான, நலமான நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதினு நம்ம சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவர் ராசியை கடக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இருந்தபோதும் குருவால் பார்க்கப்படுகிறார். குருவால் பார்க்கப்படுவதால் சில கஷ்டங்கள் விலகும். இருந்தாலும் தேவையில்லாத டென்ஷன்ஸ்லாம் வந்து போகும். சிலரின் பழி பாவத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். நம்ம பேரை போய் 4 பேர் தப்பாக சொல்லிகிட்டு இருப்பான் வெளியே. அதுவே நம்ம காதுக்கு கேட்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய செயல் எதுவோ அதில் கவனமாக இருந்து அதை செய்வதே நலம். இருந்தபோதும் டென்ஷனான நாள் என்பதில் மாற்றம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனத்தோடு செய்தாலே நம்ம ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அவங்க என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்க. அதனால் கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் சுபமங்கலமான நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய நேரம். சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடிய நேரம் இது. குடும்பத்தில் நல்ல காரியங்களுக்கு நேரம் காலம் குறிக்கக்கூடிய நேரம் இது. ஜோசியர்கிட்ட போய் டேட்டு கேட்பாங்க, என்ன டேட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு.
அந்த அளவுக்கு இப்போ நேரமும் காலமும் நல்லா இருக்குது. சுப விரயங்கள் ஏற்படும். சிலருக்கு நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பெரிய அளவில் சந்தோஷத்தையும் நல்ல நிகழ்வுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன், சந்திரன், இந்த இரு கிரகங்கள் 11ஆம் இடத்தில் இணைவதுங்கிறது ஒரு பெரிய யோகம். இந்த மாதிரி பிறவி ஜாதகத்தில் இருந்தால் அதுவும் ஒரு பெரிய யோகம். அது அப்போது பெரிய அளவில் லாபங்கள் கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் உச்சத்துக்கு போக போகிறீங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நாள். தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு, அவர் இந்த லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அது அவருடைய சொந்த வீடும் கூட. இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். விபரீத ராஜயோகம் கூட சில பேருக்கு ஏற்படும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு தொழிலில் அமோகமான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் செவ்வாயின் வீடு. 9வது வீடும் செவ்வாய் ஒரு யோகாக்காரகன் மீனராசிக்காரர்களுக்கு. அந்த செவ்வாய் 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அது ஒரு பெரிய யோகம். அது 11ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமாகுவது அப்படிங்கிறது பெரிய யோகம். இப்போ நம்ம வீட்டை ரெனோவேஷன் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிருவோம். இப்போது ரொம்ப நாளாக ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அது பாதியில் நிற்கிது. இல்லைன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு அவுட்டரில் ஒரு வீடு இடம் வாங்கி போட்டாங்க. அது என்ன நிலமையில் இருக்குன்னே தெரியல. அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால்லாம் எடுத்து ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இப்போ அரங்கேறும். வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்கள் சொந்த முயற்சியால் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நேரம். விவசாயிகள் துறையில் இருப்பவர்கள், விவசாய பொருட்களை வாங்கி விற்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதிக லாபங்கள், மகசூல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நிலத்தடி நீர் உயரம். எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. அதிர்ஷ்டம் நிறைந்த நலமான நல்ல நாள் இது.